வேல் முருகன கரகரோகரா வீரவேல் முருகன கரகரோகரா. வேல் வகுப்பு அதனுடைய விளக்கத்தை பற்றி அடியன் தொடர்ந்து பதிவிட இருக்கின்றேன். அனைவரும் கேட்டு தன்னுடைய ஆதரவை தாருங்கள். வேல் வகுப்பினுடைய முதலாவது பாடல். பருத்த மொழி செருத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும். எது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பொருள் பார்த்திடலாம். இந்த வேல் எதற்கு நிகராக சொல்லப்படுகிறது என்றால் அன்னை வள்ளி நாச்சியாருடைய கண்களுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. வள்ளி நாச்சியாருக்கு அவருடைய திருவதனத்தை வர்ணிக்கிறார். அன்னைக்கு பருத்த முளை, சிறுத்த இடை, சின்ன இடை, கருத்த குழல், கருமையான கேசம், வெளுத்த நகை, வெள்ளைப்பற்களை உடைய அந்த அருமையான குறுநகை சிரிப்பு, சிவத்த இதழ், சிவந்த நிறத்தை உடைய இதழ், இவற்றையெல்லாம் கொண்ட அன்னை வள்ளி நாச்சியாருடைய கண்களுக்கு ஒப்பாக, கண்களுக்கு நிகராக இருக்கிறதா முருகப்பெருமான் கைகளில் இருக்கக்கூடிய வேலாயுதம். இதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் தந்தையாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் என்றால் தாயாக விளங்கக்கூடியவள் வள்ளி தேவயானை. அப்பேற்பட்ட தாய் பருத்த முறையை கொண்டவள். இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாக இருந்து பாலூட்டி அரவணைக்கின்றாள். அதனால அம்பாளுக்கு பருத்த முளை. சிறுத்த இடை அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலலாம் அம்மா நம்ம என்ன பண்ணுவாங்க, வெளியில் எங்கேயும் போகிறோம், என்ன பண்ணுவாங்க, இழுப்பில் வச்சு தானே கூட்டிகிட்டு போவாங்க. அதே போல தான் அம்பாள் தன்னுடைய இடையிலே நம்ம அனைவரையும் வைத்து காவல் காக்கிறாளாமா. ஏற்கனவே தினைப்பண்டத்தை காவல் காத்தவ தானே, அதனால தான் இங்கேயும் நம்மளை அவள் இடுப்பில் வச்சுட்டு காவல் காக்கிறாளாம். அதுக்கப்புறமா கருத்த இதழ், அழித்தல் தொழிலை செய்வது, அகங்காரம், ஆணவம், கெட்ட எண்ணம், தீய எண்ணம், காமம், குரோதம், ஆசை, பொறாமை, இது போன்ற கெட்ட எண்ணங்களை அவள் காலியாக வீறு கொண்டு எழுந்து சம்காரம் செய்கின்றாள். அதனால கருத்த குழல். சிவத்த இதழ் என்பது மறைத்தலை சொல்லக்கூடியது. அதாவது இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோடு இணைக்கக்கூடிய அற்புதமான தொழில் தான் மறைத்தல். அது சிவத்த இதழ். வெளுத்த நகை என்பது நமக்கு ஞானம் கொடுப்பது. சுவாமியோடு இணைச்சா மட்டும் போதுமா, ஞானம் கொடுக்கணும் இல்லையா? அப்பேற்பட்ட ஞானத்தையும் அம்பாள் நமக்கு கொடுக்கின்றாள். அதனால தான் இந்த 5 தொழிலையும் செய்யக்கூடிய அம்பிகையாக இங்கே வள்ளி நாச்சியார் புகழப்படுகிறாள். அப்பேற்பட்ட அந்த தேவியின் கண்களுக்கு நிகராக எம்பெருமான் கைகளில் இருக்கக்கூடிய வேலாயுதமும் போற்றப்படுகிறது. நன்றி, வணக்கம். சர்வம் சரணமயம்.